ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஷர்வினோட ஃபஸ்ட்டு வின்டர் வெக்கேஷனுக்காக சித்தியோட ஊருக்கு போயிருந்தவங்க. விருதாசலம் பக்கத்தில் எசனூர்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். சித்தியோட வீடு பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி தாங்க இருக்கும். வீட்டை சுற்றி எந்த பக்கம் பார்த்திங்கனாலும் வயல் தான். வயல், மரம், செடி, கொடின்னு அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த ஊர். நானே என்னோட தம்பிலாம் சின்ன வயசில் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்பதுலேருந்தே லீவுனா நாங்கள் அங்கே போகிறதுக்கு தாங்க ரொம்ப விருப்பப்படுவோம். இப்போ எங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷர்வினும் லீவுக்கு அங்கே போகிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறான். லீவ் முடிஞ்சு இங்கே வந்ததுக்கப்புறம் கூட என்கிட்ட 2-3 நாள் அங்கே போகணும், ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தான். அந்தளவுக்கு அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க லீவை. ஷர்வின் வந்துட்டு சித்தப்பா கூட சேர்ந்துட்டு அவங்க பண்ணுற எல்லா ரொட்டீனும் நானும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மாடு பிடிக்கிறது, மாடு கட்டுறது, இது எல்லாத்தையும் அவங்க கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு நானும் செய்வேன்னு சொல்லிட்டு அவனும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அந்த டைமுக்கு மறந்தா கூட தாத்தா மாடு பார்க்க போகணுன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் பயந்தாங்க, ஆனால் வந்துட்டு பாப்பா பண்ணுறதை பார்த்துட்டு அவனும் அதே மாதிரி துணிச்சலாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மாடை பிடிக்கிறது, கட்டுறது, அதெல்லாம். வர்ஷிகாவுக்கும் லீவுன்றதுனால 2 பேருமே நல்லா ஜாலியாக விளையாடிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே கடலூரில் எந்த பக்கம் திரும்பினாலும் வீடு, பில்டிங்கு, காம்பவுண்ட் செவருன்னு பார்த்து எங்களுக்கு ஊருக்கு போயிட்டு இந்த மாதிரி நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்ததுங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் லீவுன்றதுனால எல்லாருக்கும் விளையாட வசதியாக வந்து சாரியை ஊஞ்சல் மாதிரி கட்டி கொடுத்துருந்தாங்க. பிள்ளைங்கள்லாம் விளையாண்ட நேரம் போக பெரியவங்களும் அதில் உட்காந்து நல்லா ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சின்னதுலேருந்தே எங்களுக்கும் சித்திங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாண்டிங்க. சித்தின்னு கூட நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்தே அம்மான்னு கூப்பிட்டு தாங்க பழக்கம். எங்கள் வீட்டில் 5 பிள்ளைங்களுமே சித்தி பெரியம்மான்னு கூப்பிட்டதே கிடையாது. எல்லாருமே அம்மான்னு சொல்லி தான் கூப்பிடுவோம் 3 பேரையுமே. அதே மாதிரி தாங்க அவங்களும் எங்கள் 5 பேரையுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. 5மே குழந்தைங்க, அவ்வளோதான். அக்கா பசங்க, எங்களோட பசங்க அப்படின்னு பிரித்து பார்க்கவே மாட்டாங்க. சித்தப்பாவுமே 2 சித்தப்பாவுமே அப்படி தாங்க. என்கிட்ட ஒரு 1 வீக் லீவ் இருக்குது, நம்ம எங்கேயாவது அவுட் ஸ்டேஷன் போகலாமா இல்லை ஊருக்கு போயிட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நான் யோசிக்கவே மாட்டேன். நான் வந்து சொல்கிற விஷயம் ஊருக்கு போயிட்டு எல்லாரோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தாங்க விருப்பப்படுவேன். எனக்கு என்னவோ இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட இடத்துல நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது என்னவோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தெரியும். தோட்டத்தில் இருந்த பலாமரத்தில் நல்லா காய் பிடிச்சிருந்ததுங்க இந்த வருஷம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு காய் இல்லை. மழைனாலேயோ என்னவோ தெரியல, நல்லா காய் பிடிச்சிருந்ததுங்க மரத்தில். இங்கே டவுனில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நாட்டுக்கோழி நல்லா கிடைக்கிறது இல்லைங்க. அங்கே போனாலே வந்து கண்டிப்பாக நாட்டுக்கோழி குழம்பு இருக்குங்க. அன்னைக்கு மதியமும் நாட்டுக்கோழி குழம்பு தாங்க. நாட்டுக்கோழி குழம்பு செய்து சாப்பிட்டுட்டு மதியமாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல் சரி வயலுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பி போயிருந்தோம். பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நெல்லும் மாலை கட்டுவாங்க இல்லையா, சம்மங்கி பூ, அது 2 தாங்க அதிகமாக பயிர் பண்ணியிருந்தாங்க. சித்தப்பாவோட வயலுக்கு போகிற வழியில் ஒரு சம்மங்கி பூ தோட்டம் இருந்துச்சு, அங்கேயும் போய் பார்க்கலான்னு சொல்லி போயிருந்தோங்க. வீட்டுக்கு பக்கத்துல இந்த தோட்டம் இருக்கிறதுனால ஒரு 6 மணி 7 மணி போல் இந்த பூ மலர்ற டைமில் அந்த வாசனை பார்த்தீங்கன்னா மைல்டாக காற்றுல வீசிட்டே இருக்குங்க. பார்க்கறதுக்கு ஒரு குட்டி பொக்கே மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ரொம்பவே ஆசையாக இருந்ததுங்க. சரின்னு கொஞ்சமாக பூ பறிச்சிட்டு இருந்தேன். அந்த தோட்டத்துக்கார தம்பி வந்து ஆஃபேலி லீவுன்றதுனால அவரும் ஸ்கூல் படிக்கிறாரு, 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாராமா. லீவுன்றதுனால அவங்க வந்து தோட்டத்தில் பூ பறிக்க வந்திருந்தாங்க அந்த டைமு. நான் வந்துட்டு பார்த்து ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும், உடஞ்சிட போதுன்னு சொல்லி ரொம்ப மெதுவாக பறிச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு 4-5 பூ பறிக்கிறதுக்குள்ளேயே அவர் 2 ரோ போயிட்டு வந்துட்டாருங்க. அந்தளவுக்கு கடகடன்னு பறித்து போட்டுட்டு போயிட்டே இருந்தாப்புல. கிராமத்து பிள்ளைங்கள்ட்ட பிடிச்ச ஒரு விஷயங்க இது. அவங்க வந்து படிப்பையும் பார்த்துக்கிட்டு கிடைக்கிற டைமில் வந்து அவங்களோட தோட்டம், அவங்களோட கொல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த வேலையை செய்யறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. அது வந்து அவங்க ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வந்ததுக்கப்புறம் கூட பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற பிள்ளைங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த தம்பி பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய தோட்டம், நம்ம தோட்டத்து வேலையை நம்மளும் செய்யணும்னு சொல்லி தானாகவே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு செய்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தாங்க. பூத்தோட்டத்தை பார்த்துட்டு அப்படியே நம்ம வயலுக்கும் போனவங்க. நெல் நல்லா விளைஞ்சிருந்ததுனால உள்ள பம்பு செட் இருக்கிற இடத்துக்கு போக முடியலங்க. அதனால ஃப்ரண்ட்லேயே நின்று நெல் கொள்ளையை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். பாருங்களேன் எவ்வளோ அழகாக விளைஞ்சிருக்குன்னு சொல்லி. இந்த பக்கம்லாம் அந்தளவுக்கு ரொம்ப மழையும் இல்லை, அதே சமயம் மழை இல்லாமல் இல்லை, கரெக்டான அளவில் பேஞ்சிருந்ததுனால ஈல்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. கொள்ளையிலேருந்து வரும்போது நண்டு கிடச்சிருந்துங்க, வயல் நண்டு. அதையும் அப்படியே பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். சித்தப்பா கூட தோட்டத்து வேலை பண்ணுறதுக்கு ஹெல்ப்புக்கு ஒருத்தவங்க இருக்காங்கங்க. அவங்க தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. புதுசாக தெரியாதவங்க யாராவது பண்ணாங்கன்னா க்ளீன் பண்ணும் போதே கையை கடிச்சிருங்க. கடல் நண்டு மாதிரி இல்லை இது. க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் கூட கொஞ்ச நேரம் வரைக்கும் அது உயிரோட தான் இருந்துச்சு. வயல் நண்டு சளிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா இது மழை டைமில் நிறைய கிடைக்குங்க. இப்போ மழை டைம்லாம் முடிகிற சீசன்ன்றதுனால அந்தளவுக்கு இல்லை. இதுவே அக்டோபர் நவம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அளவில் கிடைக்கும். நீங்கள் வயல் நண்டுலாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
கிராமத்து வாழ்க்கை நிறைய விஷயத்துல அட்வான்டேஜ் தாங்க. முக்கியமா என்ன கேட்டிங்கன்னா சாப்பாடு விஷயத்துலங்க. வயல், நண்டு, நாட்டுக்கோழி இதெல்லாம் நம்ம டவுன்ல தேடினா கூட கிடைக்காது. ஆனா அங்கெல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்குது. நினைச்ச நேரத்துக்கு பிடிச்சி சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் டைம்ன்றதுனால நண்டு குழம்பு பண்ணலங்க, அப்படியே வறுத்தாச்சு. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பெருஞ்சீரகம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்த பிறகு கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கணுங்க. அடுத்தது கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற நண்டையும் சேர்த்து வறுவல்ன்றதுனால கொஞ்சம் திட்டமாக தண்ணி சேர்த்து நண்டு வெந்ததுக்கு அப்புறமா இறக்க போகிற சமயத்தில் மிளகுத்தூள் தூவி இறக்க வேண்டியது தாங்க. கடல் நண்டு மாதிரி இதோட தோல் வந்துட்டு அவ்வளோ ஹார்டாக இருக்காதுங்க, ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம ஃபுல்லாகவே மென்று சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இதே நம்ம கொஞ்சம் கிரேவி பதத்தில் இறக்கிட்டோம் அப்படின்னா இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்குங்க. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக தான் பண்ணியிருந்தோம், வெறுமனே சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நண்டு வறுவல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பசங்க எல்லாம் வெளியில் விளையாட போயிட்டாங்கங்க. நாங்கள் எல்லாம் பெரியவங்க ஒரு பக்கம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஷர்வின் பார்த்தா திடீர்னு ஒரு மாதிரி நடந்து போயிட்டு இருந்தான். என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டால் கோழியெல்லாம் அங்கே மெஞ்சிட்டு இருந்தது, அதை பிடிக்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தான். அதை பார்த்து எல்லாம் சிரிச்சுட்டு உட்காந்துருந்தோம். 1 வீக் டைம் போனதே தெரியலங்க. இந்த vlog இதோட முடியுதுங்க. இது நம்ம சேனலில் வர ஃபஸ்ட்டு vlog. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.